திமுக ஆட்சியில் மது மற்றும் கஞ்சா ஆகியவை அதிகரித்துள்ளது என பாஜக மகளிர் அணி மாநில துணைத் தலைவர் சங்கீதா மதிவாணன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பாஜக மகளிர் அணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழக பாஜக மகளிர் அணி துணைத் தலைவர் சங்கீதா மதிவாணன், தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் சுதந்திரமாக உள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் அதிகரித்து வரும் மது மற்றும் கஞ்சா போதையை கட்டுப்படுத்த முடியாத திமுக அரசு வீட்டிற்கு செல்வது நல்லது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுகவை கண்டிக்கிறோம். அப்பா ரிட்டையர் ஆயிடுச்சு, நீங்க வீட்டுல இருங்கப்பா அப்படின்னு தமிழக மக்கள் உங்களை சொல்லிட்டாங்க. நீங்க வீட்டுல இருங்க. இனிமேட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து எப்படி நாட்டை ஆளணும்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். உட்கார்ந்து டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நிர்வாகம்னா என்ன, மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்.